வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கலான் படத்துக்கு அடுத்ததாக சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்துடைய டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீர தீர சூரன் இந்த படத்துடைய அறிவிப்பு ஒரு டைம் வந்தது. அப்போயே வந்து அது போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் பெரிய ஒரு ஃபைட் சீன்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருந்தது. அதுவுமே பயங்கர வைரலாக போச்சு. அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு இந்த படத்துக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர்னு சொல்லி ஒன்று விட்டாங்க. அப்போ வந்து மளிகை கடையில் சியான் விக்ரம் அவர்கள் இருக்கிறாரு. எல்லாருக்கும் பொருள் கொடுத்துருக்காரு. அங்கே வந்து ஒரு 4, 5 விலங்குகள் வருவாங்க. இவன் தானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாக்க வருவாங்க. அப்போ இவர் உள்ள இருந்தே கண்ணை எடுத்து பயங்கரமாக எல்லாரும் சுடுவார். ஸோ அது வந்து வெறித்தனமாக இருந்தது அந்த ஒரு டீசரே. என்னடா இது, இந்த படம் என்னதான் சொல்ல வருது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே மிகப்பெரிய ஹைப்புக்கு இந்த படம் போயிடுச்சு. இந்த படம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த படத்துடைய டீசர் வந்து இந்த டீசருமே வந்து அதை விட 10 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப வெறித்தனமாக இருக்குது இந்த டீசர். ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப ராவாக இருக்குது. எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை உண்மையாகவே எப்படா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவலை கண்டிப்பாக அந்த ஒரு டீசர் பார்த்த உடனே முதல் டைம் பார்க்கும்போதே ரொம்ப கேட்சியாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த டீசரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மளிகை கடை வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு இருக்காரு சியான் விக்ரம் அவர்கள். அவருடைய குழந்தைய வந்து தூங்க வச்சிருக்காரு. ஒரு அம்மா வந்து என்ன ஏதோ வந்து கேட்குறாங்க. குழந்தை தூங்குது, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொருள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் துஷாரா விஜயன் அவர் தான் அவங்க ஒய்ஃப் போல். ஸோ அவங்க கூட கொஞ்சிறது லவ் பண்ணுற அந்த சீன்லாம் வருது. இவங்க வண்டியில் வரும்போது இவங்க அவங்களுக்கு ஓட்டுறது, அவர் வந்து இவங்களுக்கு ஓட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த சீன்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க. அங்கே ஒரு வேளை துஷாரா விஜயன் வீடு தான் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நிற்கிறாரு. இவர் எஸ் சூர்யா அவர்கள் தான் போலீஸ். அவர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப ராவா கேட்குறாரு. சி எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் ரொம்ப வித்தியாசமா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவர் உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமாக நடிச்சது ராயன்லையும் இந்த படத்துலையும் தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ராவா அதில் 2 படத்துலையும் இறங்கி நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ அந்த படத்துக்கு அடுத்து அந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்க போகுது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்ல வரேன். அதே போல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனை விடக்கூடாது, திருவிழா நடக்கும் அந்த ஊரில். அவனை விடக்கூடாது, அந்த திருவிழாவை ஸ்கிப் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு, நான் வந்து அவனை சாவடிச்சிடன்ற மாதிரி எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் துப்பாக்கி முனையில் நம்ம சியான் விக்ரமா ஒருத்தர் சுடுறதுக்கு இருப்பார். எஸ்.ஏ. சூர்யாவா இல்லை இன்னொரு வில்லனான்னு தெரியல. அப்போ வந்து வேணாம் விட்டுரு, இதை பற்றி உனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவார். இது உனக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் அருவா எடுத்துட்டு ஓங்கி வெட்டுற மாதிரி எகிரி வெட்டுற மாதிரி ஒரு சீன், அதுவும் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கேஷுவலாக சாமி படத்தில் வர மாதிரி வேட்டி சட்டையோட வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு இது பாம்பை கையில் எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சு அப்படியே தூக்கி முன்னாடி போடுறாரு. ஸோ இதோட இந்த டீசர் வந்து முடியுது. ஜனவரி 2025ன்னு சொல்லிட்டு கடைசியாக போடுறாங்க. அதனால் ஜனவரி மாதம் வரப்போது, ஆனால் பொங்கலுக்கு வருமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். ஆனால் ஜனவரியில் வரப்போகுது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஒரு சிலர் வந்து இந்த படம் ஜனவரி 24ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையாக இது வந்து நான் பார்க்குறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன கடை தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் தான். ஸோ அங்கே நடக்கிற ஒரு ரூரல் ட்ராமா தான் அந்த படம். ஆனால் வேறு மாதிரியான ஒரு படம். ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. நிறைய நைட் சீன்ஸ் தான் அந்த படத்தில் நம்மளுக்கு காட்சி அமைப்பாக தெரியுது. ஸோ சித்தா, சேதுபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணையாரும் பத்மினியும் அந்த படத்தினுடைய டைரக்டர் தான் எஸ்.வி. அருண்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் அப்படின்றது இப்போ பார்க்கும்போதே ரொம்ப நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இந்த ஒரு டீசர் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 4 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த ஒரு டீசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டீசர். சியான் விக்ரம் அவர்களுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். தங்கலானும் நல்ல படம் தான். ஸோ அதை வந்து எந்த ஆங்கிளில் எப்படி கவுத்தாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்தை விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவுலாம் வேறு மாதிரி இருந்தது. ஜி.கே. பிரசன் அவருடைய எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசர்லேயே தெரியுது. ஸோ படம்லாம் வேறு லெவலாக இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு பயங்கரமாக இப்போயே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.